குழந்தையின் பிறப்பதற்கு முன்பே பார்த்தீங்கன்னா, சிறுநீரகம் பாதிப்பு அடைஞ்சிருக்கு. சிறுநீரகம் வருவதற்கு அந்த யூரித்ரால் அடைப்பு இருக்கு அப்படின்லாம் பல பேர நான் சந்திச்சிருக்கேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறுநீரகத்தின் உறுதி, கர்ப்பப்பையின் உறுதி, கர்ப்பப்பையின் வளர்ச்சியின் தன்மை எல்லாமே தீர்மானிக்கிறது ஒரு தாயினுடைய சிறுநீரகம். ஏன்னா இது நீர் பிரபஞ்சம், அக்குபஞ்சர்ல அந்த நீர் பிரபஞ்சம் சிறுநீரகம் தான் தன்னுடைய சிசுவுக்கு ஆற்றலையும் அந்த கர்ப்பப்பைக்கு வலுவும் தரக்கூடியது. இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ஒரு தாயுடைய சிறுநீரகத்தில் வலுவிழப்பது எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நச்சுத்தன்மையான உணவுகளும் மருந்துகள். அதனால தான் உறுதித்தன்மை இல்லாத இன்னைக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகள். ஒரு கிட்னி வீங்கிருச்சு, பிறந்த பிறகு நீங்கள் இந்த கிட்னியை வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யூரித்ராலில் அடைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பிறக்கும்போதே டியூப்பு போட்டுலாம் குழந்தைங்களை வந்து யூரின் எடுப்பாங்க. இல்லைன்னா அறுவை சிகிச்சை பண்ணி அந்த பைப்பு சரி பண்ணணும். ஆனால் இன்னும் மரணிக்கிற வரைக்கும் அந்த தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த குழந்தைங்கள் ஆரம்பத்துடைய நோய். அப்போ ஒரு ஒரு உறுதியை நிலைநாட்டக்கூடியது நம்மளுடைய சிறுநீரகம்னா, நம்முடைய அந்த சிறுநீரகத்துடைய வேலை அப்படின்னா யாருக்காவது தெரியுது அப்படின்னா தெரியல. இந்த உடலுடைய சுத்திகரிப்பு உடைய ஆலயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த உடலை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உறுப்பு தான். அது தன்னகத்தே கொண்டு தன்னுடைய உயிராற்றலை சேமித்து அந்த பிறப்பதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வலிமையான ஒரு உறுப்பு அப்படின்னா சிறுநீரகம். அப்போ நாம் எதை செய்கின்றோம், எதை செய்யக்கூடாது என்பதை நாம் இன்றையிலிருந்து நாம் யோசித்து பார்த்தோம்னா, நாம் செய்கின்ற அனைத்துமே இந்த உடலுக்கு பாதகம் தான் செய்கின்றோம்.